மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் கழக நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி சுற்றுப்பயணத்தின் 3ஆம் நாளில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி விவசாயிகளுடன் விழுப்புரத்தில் கலந்துரையாடல். விடியா திமுக அரசில் கரும்புக்கு உரிய விலை கிடைக்கவில்லை, நந்தன் கால்வாய் புனரமைப்பில் தாமதம், பயிர்க்கடன் வழங்குவதில் கெடுபிடி என தங்களை வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வண்டல் மண் அள்ளப்பட்டது விவசாயிகளுக்கு மிகுந்த பயனளித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் 3ஆம் நாளில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் விவசாயிகளுடனான கலந்துரையாடலின் போது பெருமிதம். ஆங்காக இருக்கின்ற ஏரிகள், குளம், குட்டை அனைத்தும் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரப்பட்ட அந்த வண்டல் மண்ணெல்லாம் விவசாயிகளுக்கு இலவசமாக நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்துகின்ற விதமாக திட்டத்தை வகுத்து விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத்து திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். இதனால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைத்தது. தமிழகத்தில் வறட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு 12,000 கோடி ரூபாய் நிவாரணத் தொகையை அதிமுக அரசு வழங்கியதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. நானும் விவசாயி என்பதால் அனைத்து பிரச்சனைகளையும் தெரியும் என்றும் அதிமுக ஆட்சி காலத்தில்தான் நீர்நிலைகள் பெருமளவில் தூர்வாரப்பட்டதாகவும் பெருமிதம். நான் முதலமைச்சர் பொறுப்பேற்ற போது கொரோனா காலம், அதில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக கோரிக்கை வச்சாங்க. புயலால் பாதிக்கப்பட்டதாக கோரிக்கை வச்சவுடன் 12,110 கோடி விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண்மைகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2 முறை, ஒரு 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் பயன்படுகின்ற அளவுக்கு தொடக்க வேளாண்மை வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் முதலமைச்சர் பொறுப்பேற்ற போது கொரோனா காலம், அதில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக கோரிக்கை வச்சாங்க. புயலால் பாதிக்கப்பட்டதாக கோரிக்கை வச்சவுடன் 12,110 கோடி விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண்மைகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2 முறை, ஒரு 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் பயன்படுகின்ற அளவுக்கு தொடக்க வேளாண்மை வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதற்காக கள்ளக்குறிச்சியில் 1000 கோடி ரூபாயில் துவக்கப்பட்ட கால்நடை பூங்காவை விடியா ஆட்சி முடக்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. கலப்பின மாடுகளை இலவசமாக விவசாயிகளுக்கு வழங்க அதிமுக திட்டமிட்டிருந்த நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திமுக அரசு முடக்கிவிட்டது எனவும் கண்டனம். விவசாயிக்கு உபரி கால்நடை வளர்ப்பு, அந்த கால்நடை வளர்ப்பு நமக்கு ஒரு உபரி வருமானம் வர வேண்டும். அதற்கும் அதிமுக ஆட்சியில் நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம், சேலம் மாவட்டத்துக்கும் எல்லையில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஒன்று கட்டி கொடுத்தோம். 1000 கோடியில் கட்டணும். அதில் நம்முடைய சீதோஷ நிலைக்கு தக்கவாறு வாழக்கூடிய கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுப்பது. ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறக்கக்கூடிய அளவிற்கு பசு உற்பத்தி கொடுக்கும். இந்த அரசாங்கம் அதிலையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான திட்டத்தையும் முடக்கி வச்சிருக்கிறார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விடியா ஸ்டாலின் மாடல் அரசு நிவாரணத் தொகை வழங்கவில்லை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கடும் குற்றச்சாட்டு. கடந்த 4 ஆண்டுகளாக மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வரும் விடியா திமுக அரசு மீண்டும் வேண்டுமா எனவும் கேள்வி.
பெஞ்சல் புயல் வந்தது. அந்த பெஞ்சல் புயல்ல திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினால இந்த விழுப்புரம் நகரம் தண்ணீர மிதந்தது. இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை குடிநீர், உணவு கூட கொடுக்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியில பார்க்க முடிஞ்சது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தானே புயல், வர்தா புயல், கஜா புயல், நிவர் புயல், புரவி புயல் என்று புயல் என்று பல புயலை பார்த்து புயல் வேகத்திலே புயல் நுழைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விழுப்புரம் மாவட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக அப்போதைய அமைச்சர் சிவி சண்முகம் முயற்சியால் அம்மா பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டதை விடியா திமுக அரசு ரத்து செய்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பல்கலைக்கழகத்தை தடுத்த அமைச்சரின் பதவியை ஆண்டவன் பறித்துவிட்டதாக விமர்சனம். விவசாயி தொழிலாளி குடும்பத்தில் பிறந்த மாணவி, ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவி, அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று கருதி அறிவித்தார் சிவி சண்முகம் அவர்கள் கோரிக்கை வச்சாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றைய தினம் அம்மா பல்கலைக்கழகம் வேண்டும் கேட்டாங்க. அம்மா பெயர்ல கொடுத்தோம். அது பொறுக்க முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த மாணவருடைய நலனை பற்றி கவலைப்படாம இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்களுடைய நலன் கருதி, மாணவருடைய நலன் கருதி கொண்டு வந்த அம்மா பெயர்க்கின்ற பல்கலைக்கழகத்தை ரத்து செஞ்சாங்க. ஆனா ஆண்டவன் அவர்களுக்கு அந்த மந்திரி பதவியை பறிச்சுட்டார். அதிமுக ஆட்சியில்தான் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளும் 67 கலைக்கல்லூரிகள், 7 சட்டக் கல்லூரிகளும் கொண்டு வரப்பட்டன. அதிமுக கொண்டு வந்த கல்லூரிகளால் தான் தமிழகம் உயர்நிலைக் கல்வியில் முதலிடம் வகிப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். அதிமுக ஆட்சியில் 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் 7 சட்டக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில பொறியியல் கல்லூரி 4, வேளாண்மை கல்லூரி கிட்டத்தட்ட 5, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி 5 கொடுத்திருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனை முடிச்சு. ஒரு மருத்துவக் கல்லூரி ஆட்சியில் கொண்டு வர முடிஞ்சுதா? முடியலையே. திறமையில்லாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியல. ஆனா 10 ஆண்டுல அதிமுக ஆட்சியில 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கருணாநிதிக்கு 88 கோடி ரூபாய் செலவில் பேனா வைக்க நிதி இருக்கிறது. ஆனால் கல்லூரிகள் தொடங்க நிதி இல்லையா? விழுப்புரத்தில் நடைபெற்ற எழுச்சி பயண பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. அறநிலையத்துறை கல்லூரி குறித்து மாணவர்களின் நலனுக்காகத்தான் கூறியதை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் திரித்து பரப்பியுள்ளனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயண பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும். ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதியில் பெறுவது சிரமம், மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்க சுட்டி காட்டினேன். ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்பட்டான்னு சொல்லிதான் அரசு கலைக்கல்லூரி ஆக்கணும். அதே மாதிரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருக்கிற பாலிடெக்னிக் எல்லாம் பாதிக்கப்படுறான்னு சொல்லிதான் அது அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்கணும். அப்படிப்பட்ட நிலைமை அறநிலைத்துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு, மாணவருடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கல் என்றுதான் சொன்னதே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேண்டும் என்ற திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே, ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? திவாலாகி போச்சா? அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா? சிறுபான்மையினரை அரண் போல் காத்தது அதிமுக அரசு என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம்.
இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு அதிமுக ஆட்சியில் சிறிய அளவில் கூட பிரச்சனைகள் ஏற்பட்டதில்லை எனவும் பேச்சு. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதிமுக ஆட்சி 30 ஆண்டுக்கு மேல செஞ்சோம். 30 ஆண்டு காலத்துல எந்த சிறுபான்மை மக்களும் பாதிக்கல. அவர்களை அரண் போல் பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்ற நேரத்தில் நினைவுற கடைபெற்றுகின்றேன். ஆட்சி முடிய இன்னும் 6 மாதங்கள் உள்ள நிலையில் வீடு வீடாக விண்ணப்பங்களோடு வரும் திமுகவினரிடம் ஏமாந்து விட வேண்டாம். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பொதுமக்களிடம் ஸ்டாலின் பெற்ற மனுக்களின் தற்போதைய நிலை என்ன எனவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஊர் ஊரா போய் ஒரு திட்டு கண்டா பெட்டியில போட்டு அமர்ந்துட்டு உங்களுக்கு என்ன குறை, அந்த குறைய கடிதமா எழுதி பெட்டியில போடுங்க. பெட்டியை பூட்டி சேர்ந்துச்சு பத்திரமா வீட்டுக்கு போய் திமுக ஆட்சி உடனே பெட்டியின் பூட்டை திறந்து சீலை உடைச்சு அந்த பெட்டிஷனை எடுத்து படிச்சு பார்த்து தீர்க்கணும். அப்ப எதுக்கு இந்த நோட்டீஸ்? எதுக்கு இந்த நோட்டீஸ்? மக்களை ஏமாற்றுகின்ற தில்லுமுள்ள இருக்கு. அதிமுக ஆட்சியில் விழுப்புரம் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக அப்போதைய அமைச்சர் சிபி சண்முகத்தின் கோரிக்கையை ஏற்று 1503 கோடி ரூபாயில் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. அதிமுக திட்டத்தை ரத்து செய்த விடியா திமுக ஆட்சியை மன்னிக்கலாமா? மக்களுக்கு துரோகம் இழைத்த திமுக அரசுக்கு 2026 தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் ஆவேசம். கடல் நீர் உப்பு நீரை நன்னீராக்கி குடிநீர் திட்டம் நானே அறிவித்த சிவி சண்முகனுடைய அழைப்பை ஏற்று இந்த நகரத்தில் வந்து அந்த திட்டத்தை அடிக்கல் நாட்டினேன். கிட்டத்தட்ட 1503 கோடியில பிரம்மாண்டமான கடல் நீரை குடிநீராக்க திட்டம். இந்த பகுதி மக்களுக்கு நிலையான குடிநீர் கிடைக்கும் என்பதற்காக திட்டத்தை கொண்டு வந்தோம். அதையும் ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மன்னிக்கலாமா? மக்களுக்கு துரோகம் இழைத்த அரசுக்கு 2026 தகுந்த பாடம் புகட்டீர்களா? அதிமுக ஆட்சியில் திருமண உதவி, தாலிக்கு தங்கம் திட்டங்களின் கீழ் 6 லட்சம் பெண்கள் பயன்பெற்ற நிலையில் அந்த திட்டத்தை விடியா திமுக அரசு நிறுத்திவிட்டதாக கழக பொதுச் செயலாளர் சாடல். மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி, கால்நடைகள் உள்ளிட்ட அதிமுக ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட அனைத்து நலத்திட்டங்களையும் விடியா திமுக அரசு ரத்து செய்துவிட்டதாக விக்கிரவாண்டியில் நடைபெற்ற கூட்டத்தில் குற்றச்சாட்டு. விவசாய தொழிலாளிக்கு கரை மாடுகள் வாங்கி கொடுத்தோம், விலையில ஆடுகள் கொடுத்தோம், அதையும் கைவிட்டுட்டாங்க. அதோட ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பெண்களுக்கு அதிமுக அரசு அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அற்புதமான திட்டம். இன்றைக்கு திருமண உதவி திட்டம் 25,000 50,000 கொடுத்த அரசு அதிமுக அரசு. 1 பவுன் அந்த திருமண உதவி திட்டத்தில் தாலிக்கு தந்தோம். 1 பவுன் கொடுத்துமா இல்லைங்களா? கொடுத்தோம்ல. அது திமுக ஆட்சிக்கு தானே ரத்து பண்ணிட்டாங்க. 6 லட்சம் பேருக்கு வாழ வைத்த 6 லட்சம் பெண்களை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் 2818 அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர்களாக உயர்ந்திருப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். மாணவ மாணவியரின் நலன்களுக்காக அதிமுக ஆட்சியில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. இதையெல்லாம் உணர்ந்து அம்மாவுடைய அரசு 3,80,000 பேர் அரசு பள்ளியிலே படிக்கின்ற ஏழை மாணவர்களும் மருத்துவராக வேண்டும், கனவு நனவாக வேண்டும் என்ற அடிப்படையிலே 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து இன்றைய வரைக்கும் 2,818 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறார். 2,818 பேர் 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு மருத்துவக் கல்வி பயின்று வராங்க.
100 நாள் வேலை திட்டத்தை 50 நாட்களாக குறைத்த விடியா திமுக அரசு அந்த நாட்களுக்கும் கூட தொழிலாளர்களுக்கு கூலியை வழங்காமல் வஞ்சித்து வருவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நானும் சிவி சண்முகம் உள்ளிட்டோரும் டெல்லியில் சந்தித்து நிதி பெற்றுக் கொடுத்த நிலையில் ஆட்சி செய்வதற்கு திமுகவிற்கு தகுதி இருக்கிறதா என ஆவேசம். கிராமப்புறத்துல 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினீங்க. உயர்த்தினாங்களா? உயர்த்தினாங்களாமா? ஆனா சத்தமா சொல்லுங்க பெண்கள். ஏமாத்திட்டாரு ஸ்டாலின். சகோதரர் சொல்றாரு 100 நாளே கிடைக்கல, 50 நாளா போச்சு. 100 நாள் 50 நாளா குறைஞ்சு போச்சு. ஓட்டு போட்டதுக்கு ஸ்டாலின் கொடுத்த பரிசு 100 நாள் வேலை திட்டம் 50 நாளா போச்சு. உழைக்கும் மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட அம்மா கிளினிக்கை முடக்கிய திமுக அரசை மன்னிக்கலாமா என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை வழங்குகின்ற திட்டத்தை விடியா திமுக அரசு நிறுத்தியதற்கு கழக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். அம்மா மினி கிளினிக் கிராமத்தில் இருக்கிற மக்கள் அந்த பகுதியிலேயே நோய்வாய்ப்பட்ட அந்த அம்மா மினி கிளினிக்கு போய் சிகிச்சை பெற்றுக்கலாம். அது என்னையா உனக்கு வலிக்குது? அதுல என்ன அரசியல் வேண்டி இருக்குது? ஏழைகளுக்கு கொண்டு வந்த அற்புதமான திட்டம். இந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர் இருப்பாங்க. யாராவது நோய்வாய்ப்பட்டா அந்த மருத்துவமனைக்கு போனீங்களா உடனே சிகிச்சை பெற்று உங்களை அனுப்புவாங்க. அதே ரத்து செய்த அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். அரசாங்கத்தை மன்னிக்கலாமா? ஏழைகளுக்கு நன்மை செய்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகளுக்கு கொண்டு வந்த திட்டத்தை ரத்து செய்கின்ற அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் ஊழல், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனில் மட்டுமே குறியாக இருக்கும் நிலையில் 10 ரூபாய்க்கு செந்தில் பாலாஜியால் மதிப்பு வந்துவிட்டதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். வயிற்றில் அடிக்கும் ஆட்சி திமுக ஆட்சி. அந்த ஆட்சி தேவையா என மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பிரச்சார கூட்டத்தில் கேள்வி. யாரும் பொருட்படுத்தல. 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. யாரால மதிப்பு வந்தது? யாருங்க? செந்தில் பாலாஜியால 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. 10 ரூபாய்க்கு யார் பேர் வருது? டாஸ்மாகில் 5400 கோடி ரூபாய் கொள்ளையடித்த திமுக ஆட்சிக்கு எதிரான அமலாக்கத்துறை விசாரணையில் பெரிய பெரிய திமிங்கலங்கள் சிக்கும் என கழக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். கொள்ளையடித்த அரசாங்க பணம் ஒரே குடும்பத்திற்கு போவதாக கழக பொதுச் செயலாளர் காட்டம். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டளிக்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. இந்த 15 கோடி இன்றைக்கு மாசத்துக்கு 450 கோடி. நீ வருஷத்துக்கு 5400 கோடி கொள்ளையடிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதான் டாஸ்மாக் ஊழல். 1000 கோடி ஊழல்ல மத்திய அமலாக்கத்துறை அங்க போய் ரெய்டு பண்ணி கண்டுபிடிச்சு இவர் போய் தடையாணை வாங்கி உச்ச நீதிமன்றத்தில் நிக்குது. விரைவாக அந்த தடையாணை நீங்கப்பட்ட பிறகு இந்த அமலாக்கத்துறையின் மூலமாக விசாரணை மேற்கொள்ளப்படும். இதுல பெரிய பெரிய திமிங்கலம் எல்லாம் மாட்ட போகுது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மக்களுடன் மக்களாக நடந்து சென்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி மிகுந்த வரவேற்பை பெற்றார். விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சிவி சண்முகம் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையானோர் ஆதரவால் தான் முதலமைச்சராக பதவியேற்றதாக கழக பொதுச் செயலாளர் பேச்சு. சட்டப்பேரவையில் அராஜகத்தில் ஈடுபட்ட ரவுடி கட்சி மீண்டும் தேவையா எனவும் ஆவேசம். முன்னால திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறான். டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறான். நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் இருக்கையில
கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த புனிதமான நாற்காலியில் போய் திமுக சட்டமன்றம் அமர்றான். இப்படிப்பட்ட ரவுடி கட்சி நாட்டுக்கு தேவையா? நீட் தேர்வை ரத்து செய்வதாக வாக்குறுதி வழங்கி ஆட்சிக்கு வந்த திமுக அதனை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி விட்டதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பொய் வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு 2026 தேர்தலில் சரியான பாடம் புகட்ட வேண்டும் எனவும் வேண்டுகோள். அப்புறம் நீட் தேர்வு சொல்லியிருக்காரு. எப்ப பார்த்தாலும் நீட்டிக்கிட்டே போயிட்டார் காலத்தை. என்ன சொன்னாரு தேர்தல் நேரத்தில்? எல்லாம் ஊரா போய் திரு ஸ்டாலினும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலினும் திமுக வெற்றி பெற்று வந்தா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யணும். 4 வருஷம் ஆகி போச்சு. என்ன செஞ்சிருக்காரா? நீட் தேர்வுக்கு ஏதாவது நடவடிக்கை எதுவுமே இல்லை. அத்தனையும் பொய். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குனாரு. என்னப்பா ரகசியம் சொல்லு, இப்போ சொல்லு. 4 வருஷம் ஆகி போச்சு. 4 வருஷம் 3 மாசம் ஆகி போச்சு. இன்னும் ஒரு 8 மாசம் தான் பாக்கி, தேர்தல் வந்துடும். இப்போ அந்த ரகசியம் சொல்லு. மக்கள்லாம் தயாரா இருக்கிறாங்க ஒரு ரகசியத்தை கேட்க. இப்படி மக்களை ஏமாற்றி நீட் தேர்வு ரத்து என்று இதுவரைக்கும் பொய் பேசியே காலத்தை ஓட்டிட்டாங்க. சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத கேவலமான வெட்கம் கெட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமது தலைமையிலான 4 ஆண்டுகால அதிமுக ஆட்சி மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் அரசாங்கம் நடைபெற்றதாக எதிர்க்கட்சி தலைவர் பெருமிதம். சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமி முதல் பாட்டி வரை பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. வெக்கங்கட்ட ஆட்சி நடக்குது. ஸ்டாலின் அவர்களே, எங்களை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களை பற்றி கவலைப்படுங்க. உங்க ஆட்சி அவ்வளவு மோசமான ஆட்சி. இந்தியாவிலேயே கடந்த காலத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். மறந்துட்டு பேசாத. அதிமுகவில் உழைப்பும் தியாகமும் இருந்தால் சாதாரண தொண்டர்கள் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் என கழக பொதுச் செயலாளர் பேச்சு. திமுகவில் தியாகம் செய்த துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்காமல் குடும்ப வாரிசு உதயநிதிக்கு கொடுத்ததுதான் ஜனநாயகமா என கழக பொதுச் செயலாளர் காட்டமான கேள்வி. ஒண்ணுமில்லாத அப்பா போர்வியில நீ முதலமைச்சராக இருக்கிற, நீ கட்சிக்கு தலைவராக இருக்கிற, உழைத்து வந்தவனுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும். உழைப்பு என்பது சாதாரண உழைப்பு அல்ல. ஒரு தொண்டன் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வரானா எந்த அளவுக்கு இந்த கட்சியில ஜனநாயகம் இருக்குது. உங்க கட்சியில் இப்படி ஜனநாயகம் இருக்குதா? இப்போ உங்க குடும்பத்தில் பிறந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிற. நான் எதிர்கட்சியா இருந்தாலும் நாங்கள் நியாயத்தை பேசுறோம். இன்றைய தினம் அண்ணன் துரைமுருகன் இருக்கார். தமிழ்நாட்டிலேயே அதிக சட்டமன்ற உறுப்பினர் நாட்கள் இருந்த ஒரே ஆளு திரு துரைமுருகன் தான். அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர் திரு துரைமுருகன் அவர். அப்படிப்பட்ட 86 வயசு ஆகுது. அவருக்கு நீ துணை முதலமைச்சர் கொடுத்தியா? 2017 அதிமுக ஆட்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியேறிய ஸ்டாலின் 2026 வேட்டியும் சட்டையும் இல்லாமல் கூட நடமாடுவார் என கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். உறுப்பினர் சேர்க்கைக்காக வீடு வீடாக பிச்சை எடுக்கின்ற திமுகவா அதிமுக கட்சியை பற்றி பேசுவது எனவும் காட்டம். ஸ்டாலின் என்ன பண்ணாரு? இதையெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாத சட்டை கிழிச்சுக்கிட்டு வெளியில் போயிருந்தார். சட்டை கிழிச்சுக்கிட்டு வெளியில போன ஸ்டாலின் அவர்களே, உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. இன்னொரு தடவை சட்டை கிழியா இருந்தா சரி. இன்னொரு தடவை 2026 சட்டையும் வேட்டியும் இல்லாத போனாலும் போறீங்க. யாரு கண்டா? 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினுக்கு பை பை ஸ்டாலின் சொல்லும் நேரம் வந்து விட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. 2026 பை பை ஸ்டாலின் என்று மக்கள் சொல்ல தயாராகிவிட்டாங்க. 2026
2026 பை பை ஸ்டாலின் என்று மக்கள் சொல்ல தயாராயிட்டாங்க. பை பை ஸ்டாலின் அவர்களே. உங்களில் நான், உங்களோடு நான், உங்களுக்காகவே நான் பணியாற்றுவேன். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. உங்களில் நான், உங்களோடு நான், உங்களுக்காகவே நான் பணியாற்றுவேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 4ஆம் நாளான இன்று விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில் மக்களை களத்தில் சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. மாலை 4:30 மணி அளவில் திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு பேருந்து நிலையம் அருகில் உரையாற்ற இருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் அரசு மருத்துவமனையின் அவல நிலையை கண்டித்து முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுகவினர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் உட்பட 200க்கும் மேற்பட்டோரை கைது செய்து ஏவல் துறை அராஜகம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி டோல்கேட்டில் அனுமதி மறுக்கப்பட்டதால் வரிசை கட்டி நிற்கும் அரசு பேருந்துகள். ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து கழகம் சுமார் 276 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை செலுத்தாததால் அரசு பேருந்துகள் சேவை முடங்கும் அவலம். சென்னை வடபழனியில் தோசம் கழிப்பதாக கூறி இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த அர்ச்சகர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயமில்லாததால் அர்ச்சகர்களும் பாலியல் வன்முறையில் ஈடுபடும் அவலம் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் வேதனை. கடலூர் அருகே மது குடிக்க பணம் கொடுக்காத ஆத்திரத்தில் தாத்தா பாட்டியை பேரன் கொடூரமாக தாக்கியதில் தாத்தா கொல்லப்பட்ட பயங்கரம். விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத மது விற்பனையால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொலை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி அடித்து கொலை. விடியா திமுக ஆட்சியில் மது போதையில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் கொலைகளும் நாள்தோறும் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மது போதைக்கு மகன் அடிமையான ஆத்திரத்தில் கல்லை போட்டு கொலை செய்ய முயன்ற தந்தை. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் 24 மணி நேரமும் மதுபானங்கள் கிடைப்பதால் இளம் தலைமுறையினர் போதைக்கு அடிமையாகி வரும் நிலையில் குற்ற சம்பவங்களும் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் திம்மராஜம்பேட்டையில் இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 3 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்த 2 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சிறிய நகரங்களில் கூட போதைப் பொருட்கள் விற்பனை சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கானோர் குவிந்த நிலையில் நெரிசலை சரி செய்ய போதிய காவல்துறையினர் இல்லாததால் பக்தர்கள் கடும் அவதி. ஆன்மீக ஆட்சி என தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் துறை அமைச்சர் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என விமர்சனம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஜலத்தூர் கிராமத்தில் 2 மாதங்களாக சீராக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியல். பிரதான எதிர்க்கட்சிக்கு எதிராக வாய்சவடால் விடும் விடியா ஸ்டாலின் அரசு கிராம மக்களின் ஆவேச கேள்விகளுக்கு பதில் சொல்லும் துணிச்சல் இருக்கிறதா என கேள்வி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பொன்னாற்று வாய்க்காலில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் 75 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதம் என விவசாயிகள் வேதனை. விவசாயிகளின் காவலன் என நாடகமாடும் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளாததால் வியர்வை சிந்தி விளைவித்த பயிர்கள் வீணாகிவிட்டதாக விவசாயிகள் குமுறல். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பழுதாகி நின்ற விடியா அரசின் தகர டப்பா பேருந்தால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூட்டம் நிரம்பிய
வேறு அரசு பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியவாறு ஆபத்தான பயணம் மேற்கொண்ட அவலம். விடியா அரசின் போக்குவரத்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே அரசு பேருந்துகள் தரமற்று இருப்பது ஸ்டாலின் அரசின் லட்சணத்தை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியில் தெருநாய்கள் கடித்து குதறியதில் பள்ளி சிறுவர்கள் 2 உட்பட 5 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. மக்களை அச்சுறுத்தும் தெருநாய்களை கட்டுப்படுத்தாமல் மக்களை ஏமாற்றும் வேலைகளிலேயே ஸ்டாலின் அரசு ஈடுபட்டு வருவதாக மக்கள் ஆவேசம்.